மிதுனத்திற்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அவங்க கொஞ்சம் வெளியூரில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இருப்பீங்க இப்போது. அதனால் வேறு வழி இல்லை, ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு யாராவது போகிறாங்கன்னா போகிறவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு உபயம் கொடுத்து விட்டு அந்த இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அல்லது நைட்டு படுக்கிறப்போ கட்டாயம் நீங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டு, ஐயா என்னால் வந்து பார்க்க முடியல, என்னை மன்னிச்சுக்கோ, எனக்கு நீங்கள் வந்து அருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு படுங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். கடகத்திற்கு குலதெய்வம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்குங்க? நல்லாவே இருக்குது. குலதெய்வத்தை நிறைய நினைக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய அந்த சஞ்சலம் மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு பயம், ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல குலதெய்வத்தை மனசால வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு அந்த வேலையில் கவனச்சிதறல்களை குறைக்கும். ஏன்னா வேலையில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பீங்க. அதனுடைய நெகட்டிவ் இம்பேக்டை அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தர அது மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க. குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு வேலைக்கு போங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து சிம்ம லக்னத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு என்ன சொல்லப்போனால் நேரடியாக குலதெய்வத்தை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் மனசில் இருக்கும். ஆனால் போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. அதனால் நீங்கள் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ குலதெய்வத்தை மனசார நினச்சி நீங்கள் கும்பிடுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு காணிக்கை முடிஞ்சு வைங்க குலதெய்வத்திற்கு. நான் வரும்போது இந்த காணிக்கை நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டுதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அதாவது இந்த கங்கணம் கட்டுவாங்க இல்லையா, அதுதான் அந்த காணிக்கை முடித்து வைப்பதற்கு பேர் என்னென்னா நம்ம சங்கல்பம் எடுத்துக்கிறோம். அதுக்காக தான் அந்த காணிக்கை முடிஞ்சு வைக்கிறது. அந்த காணிக்கை முடிஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எப்போ வாய்ப்பு இருக்கோ நீங்கள் போயிட்டு வாங்க.